பிசினஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 34. காவல் நிலையத்திற்கு உள்ளே நுழைந்த தங்கராஜ் முதலில் கோபியை பார்த்தார். அவன் முகத்தில் ஏளன சிரிப்பு இருக்க ஏன் என்று யோசித்து கொண்டே அவன் அருகில் இருந்தவரை பார்த்தார். முருகேசனை கண்டதும் மின்சாரம் தாக்கியதைப் போல் திகைத்தார். அப்போதுதான் அவருக்கு கோபியை அடையாளம் தெரிந்தது. இருவரின் அந்த சிரிப்புக்கு காரணம் என்ன என்று புரிந்து கொள்ள அவருக்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை. தனக்கும் அவர்களுக்கும் இருக்கும் சம்பந்தம் என்ன என்று காவல் நிலையத்தில் கூறிவிட்டால் அதன் பிறகு தன்னால் பொய் சொல்ல இயலுமா? தான் சொன்ன பொய்யெல்லாம் என்ன ஆகும் என்று அவருடைய அடிவயிறு கலங்க ஆரம்பித்தது. போதாதற்கு இப்பொழுது ரிதன்யா வேறு இங்கு இருக்கிறாளே. உள்ளுக்குள் ஏற்பட்ட நடுக்கத்தோடு அவர்களிடம் செல்ல சட்டென்று எழுந்த கோபி மாமா என்றான் சத்தமாக. திகைத்து போய் அப்படியே நின்று விட்டார் தங்கராஜ். என்ன மாமா, என்ன மறந்துட்டீங்களா? காலையிலேருந்து உங்ககிட்ட பேசுறதுக்காக உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா நான் பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்காம என்கிட்ட இருந்து ஓடி ஓடி போயிட்டீங்க. யாரு நீ? என்கிட்ட பேச ட்ரை பண்ணியா? என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து என்னை சந்தேகப்பட வச்சு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண என்னை தூண்டுற மாதிரி செஞ்சுட்டு இப்போ பேச்ச பாரு என்று தனக்குள் சொல்லிக்கொண்டார். என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகிற மாதிரி ஓடிட்டு இப்போ என்னடான போலீஸ் ஸ்டேஷனில் என்னை பற்றி கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துருக்கீங்க. என்ன மாமா இதெல்லாம்? உங்களுக்கு என்ன தெரியாதா? என்ன ஆச்சு மாமா? உங்களுக்கு என்ன நல்லா தெரியும். எனக்கு உங்களை அதை விட ரொம்ப நல்லா தெரியும். என்னோட அத்தைய என்று சொல்லத் தொடங்கிய அவனை அவசரமாக நிறுத்தினார் தங்கராஜ். கோபி இருப்பா, ஞாபகம் இருக்கு என்றார் பதட்டமாக. என்னடா சொல்ல வர? உன் அத்தைக்கும் இவனுக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்டார் முருகேசன். அது சித்தப்பா என்று அவன் சொல்லத் தொடங்கும் போதே இன்ஸ்பெக்டர் தங்கராஜை அழைத்தார். என்ன சார், உங்களுக்கு அவங்கள தெரியாதுன்னு சொன்னீங்க, அவங்க என்னடானா உங்களை தெரியும்னு சொல்கிறாங்க. சாரி சார், தப்பு ஏன் மேலே தான். அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். கேட்டுக்கிட்டீங்களா சார் என்றான் கோபி. என்னவோ குற்றவாளி மாதிரி எங்களை கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்களே. வேணும்னா இன்னும் நாங்கள் யாருன்னு டீட்டெயில்ஸ் கூட சொல்கிறோம். எதுக்கு அதெல்லாம்? வேண்டாம், வா போகலாம் என்றார் தங்கராஜ். இருங்க மாமா, எதுக்கு அவசரப்படுறீங்க? இன்ஸ்பெக்டர் சார், இவர் என் மாமாவோட ஃப்ரெண்டு. என்னோட மாமா யாரு தெரியுமா? இவர் வச்சிருக்கிற டிடி பில்டர்ஸில் டிஇயில் இருக்கிற தனசேகர் தான். என்னோட அப்பாவுக்கும் அத்தைக்கும் ஊரில் சின்ன பிரச்சனை. அதனால் அத்தை கோச்சிக்கிட்டு மாமா கூட இங்கே வந்துட்டாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க பொண்ணு இவரோட பாதுகாப்பில் தான் இருக்கா. அவளை தான் பார்க்க வந்திருக்கோம். சொல்லுங்க சார், இது ஒரு தப்பா என்றான் கோபி. அவங்க சொல்கிறது உண்மையா சார் என்றார் இன்ஸ்பெக்டர். ஆமாம் சார் என்றார் தங்கராஜ். அப்புறம் ஏன் இவரை தெரியாதுன்னு சொன்னீங்க? அது சார், இவனை ரொம்ப சின்ன வயசில் பார்த்தது, அதனால் அடையாளம் தெரியல. இப்போ இவனோட சித்தப்பாவை பார்த்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு தெரியுது. அது சரி என்றார் அவர். இப்போது முருகேசன் பேசினார். இவ்வளவுதான் சார் விஷயம். இதுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர வச்சுட்டாரு என்று சொல்லிக்கொண்டே தங்கராஜை பார்த்தார். நாங்கள் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக வரல. என்னோட தங்கச்சி பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்ன, அவள் அட்ரஸ் வேணும். அவளை பார்க்கணும், அவகிட்ட பேசணும், அவள் குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் கேட்குறோம், வேற எதுவும் இல்லை என்று விட்டு இன்ஸ்பெக்டரிடம் திரும்பினார். சார், அதை கேட்குற உரிமை எங்களுக்கு இருக்கு இல்லை? நாங்கள் கேட்குறதுல ஏதாச்சும் தப்பு இருக்கா என்று கேட்டார். அதெல்லாம் எதுவும் இல்லை. அவரே தான் ஒத்துக்கிட்டாரே நீங்கள் அந்த பொண்ணோட மாமா தான்னு. அப்புறம் என்ன? அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க சார். என்ன இருந்தாலும் இவங்க அந்த பொண்ணோட குடும்பம் தானே. சண்டை போட்டால் அந்த பொண்ணோட அம்மாவே இப்போ இல்லை. ஆமாம் சார், இப்போ என்னோட அப்பா கூட இல்லை என்றான் கோபி பாவமாக முகத்தை வைத்து. பாருங்க, சண்டை போட்டுக்கிட்டு அவங்க 2 பேருமே இப்போ உயிரோட இல்லை. அந்த பொண்ணாச்சும் அவள் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கட்டுமே. ஏன் பிரித்து வைக்கிறீங்க? ஐயையோ சார், நான் எதுவும் பண்ணலை. அவளுக்கு தான் இவங்க மேலே கோபம் என்றார் தங்கராஜ் பதட்டமாக. சார், அது ஏதோ சின்ன வயசில் எங்கள் பிள்ளைக்கு விவரம் தெரியாமல் எங்கள் மேலே கோபப்பட்டுடுச்சு. இத்தனை வருஷமாகியும் அப்படியேவா இருக்க போகுது? எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறோம். அதுக்காகத்தான் அவள் அட்ரஸ் கேட்குறோம். சரிதானே சார்? இப்போ அந்த பொண்ணுக்கு என்ன வயசாகுது? 25 சார் என்றான் கோபி முந்திக்கொண்டு. அப்புறம் என்ன? வேணும்னா அந்த பொண்ணை இங்கே வர சொல்லுங்க, பேசி என்ன பண்ணணுமோ பண்ணலாம் என்றார் இன்ஸ்பெக்டர். அச்சச்சோ இல்லை சார், பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிடுச்சாம் என்றார் முருகேசன். எச்சில் கூட்டி விழுங்கினார் தங்கராஜ். இன்ஸ்பெக்டர் அவரை பார்க்க தன்னை சமாளித்து கொண்டு, இல்லை சார், போக போறான்னு தான் சொன்னேன் என்று மழுப்பினார். சரி விடுங்க சார், அவள் அட்ரஸ் கொடுத்ததும் நாங்கள் நேர்லேயோ ஃபோன்லேயோ அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று சொல்லிவிட்டு, நாங்கள் கிளம்பலாமா சார் என்று கேட்டான் கோபி. சரி சரி கிளம்புங்க 3 பேரும் என்று சொல்லி அனுப்பி வைத்து விட்டார் இன்ஸ்பெக்டர்.
வேகமாக வெளியில் வந்த தங்கராஜ் காரில் ஏறப்போக அவரை மறித்து நிறுத்தினான் கோபி. என்ன மாமா, சௌக்கியமா? பருத்தி வீரன் கார்த்தி பாணியில் அவன் கேட்க உறுத்து விழித்தார் தங்கராஜ். என்ன மாமா மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்கள் சித்தப்பா கிட்ட என் அத்தை பொண்ணு வெளிநாட்டில் இருக்கான்னு சொன்னீங்களாமே, இப்போ போக போறான்னு மாற்றி சொல்கிறீங்க. எது உண்மை? நிச்சயமாக போலீஸ்காரங்க கிட்ட போய் சொல்லியிருக்க மாட்டீங்க, அது தெரியும். சரி சொல்லுங்க, என் அத்தை பொண்ணு எங்கே இருக்கா? அட்ரஸ் கொடுங்க, நாங்கள் அவகிட்ட பேசணும். இல்லை முடியாது, தரமாட்டேன், அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொன்னால் நேராக திரும்பவும் போய் போலீஸ் ஸ்டேஷன்லேயே உட்காந்துருவேன். எப்படி வசதி? என்றான் தன் மீசையை முறுக்கியவாறே. சரி, நான் அட்ரஸ் வாங்கி தரேன், இப்போ என்கிட்ட இல்லை. நாளைக்கு மதியம் 2 மணிக்கு கால் பண்ணுறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்போது நாளைக்கு கண்டிப்பாக அட்ரஸ் கிடைச்சிடும் இல்லை? கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி மணி 2 தாண்டிடுச்சுன்னா என்னோட கால் இந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலை தாண்டி உள்ளே போயிடும், ஞாபகம் இருக்கட்டும். சிரித்து கொண்டே கோரினாலும் எச்சரிக்கையோடு சொல்லிவிட்டு வாங்க சித்தப்பா என்று முருகேசனை அழைத்து கொண்டு சென்றான் கோபி. தன் காரில் ஏறி அமர்ந்து சிறிது தூரம் சென்றவர் ஆள் அரவமில்லா சாலையில் ஓரமாக வண்டியை நிறுத்திவிட்டு தலையை கையால் தாங்கி கொண்டார். இப்போ என்ன செய்யறது? எப்படியோ அவங்க கிட்ட அட்ரஸ் கொடுத்தாகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நாளைக்கு ரிதி என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அப்புறமா இவங்க கிட்ட என்ன சொல்கிறதுன்னு யோசிக்கலாம். அவள் வேற சொத்தை விற்கணும்னு சொல்கிறா. நாளைக்கு வக்கீலை பார்த்து அவளுக்கு உண்மை தெரியும் போது என்ன பண்ணுவான்னு தெரியலையே. பார்ப்போம், எப்படி இருந்தாலும் சமாளித்து தான் ஆகணும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே காரை உயிர்ப்பித்து கொண்டு சென்றார். இரவு வேலையாட்கள் அனைவரும் வீட்டை விட்டு சென்றிருக்க எல்லா கதவையும் பத்திரமாக மூடிக்கொண்டு வந்தாள் ரிதன்யா. அதற்குள் அஸ்வின் உள்ளே எங்கேயும் சிசிடிவி கேமரா ஏதாவது பொருத்தப்பட்டிருக்கிறதா என்று ஆராய்ந்தான். எதுவும் இல்லாமல் போகவே, ரிதி, மாமா சொன்ன மாதிரி இந்த ஆள் டம்மி பீஸ் தான் போல என்றான். அவளோ சென்று சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். அவள் அருகில் சென்று அமர்ந்தான் அஸ்வின். ரிதி, என்ன ஆச்சு? அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். மம்மி டாடி ஞாபகம் வருதாச்சு. அவள் குரல் தழுதழுத்தது. அவள் தலையை வாஞ்சையாக வருடியவன், விடுடி, இப்போ எதுக்காக அவங்கள பற்றி யோசிக்கிற? அவங்க இருந்தால் உனக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ எல்லாத்தையும் இனி நான் பண்ணுறேன், சரியா? சும்மா பேச்சுக்கு சொல்லலை, எப்பவுமே நான் உனக்கு ப்ரோதான் என்றான். நிமிர்ந்து அவனை பார்த்து புன்னகைத்தவள், நீ என் கூடவே பிறந்திருக்கலாம்டா என்றாள். தோள்களை குலுக்கி புன்னகைத்தான் அஸ்வின். அது சரி, ஃபேமிலியை பற்றி பேசின உடனே அந்த ஆளோட முகம் ஏன் அப்படி மாறிப்போச்சு? நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லை அச்சு, அந்த ஆன்ட்டிக்கு என்னை பிடிக்காதுன்னு. ஒரு வேளை அதனால் இருக்கலாம். எப்போவுமே சின்ன வயசுலேருந்தே உன்னை பிடிக்காதா? அப்படியெல்லாம் இல்லை, மம்மி டாடி இருந்ததுக்கப்புறம்தான். ஒரு தடவை அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். அவரோட வீட்லேயே என்னை தங்க வச்சுக்கிறதா அங்கிள் ஆன்ட்டி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஒத்துக்கவே இல்லை. முதல்ல அவளை கூட்டிகிட்டு போய் விடுங்க அப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க முகத்தில் அவ்வளவு கோபம். அவங்க முழுசாக என்ன பேசுனாங்கன்னெல்லாம் தெரியலை, ஆனால் இதெல்லாம் மட்டும் கிளியராக கேட்டுச்சு. ஏன் அவங்க உன்னை அவாய்ட் பண்ணாங்க என்ற தாடையை தடவி யோசித்தவன் சட்டென்று ஏதோ தோன்ற ரிதியிடம் கேட்டான். ஏன் ரிதி, அவங்களுக்கு ஆம்பளை பசங்க இருக்காங்களா? இருக்காங்களே, 2 பசங்க தான், ட்வின்ஸ். ஏன் கேட்குற? அதுதான் மேட்ரு. எங்கே அவங்க உன்னை லவ் பண்ணிடுவாங்களோன்னு பயந்து அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவனை கேவலமான பார்வை பார்த்து கொண்டே கூறினாள். உன் மூஞ்சி, எனக்கு 4-5 வயசு இருக்கும்போது தான் அவங்களுக்கு கல்யாணமே ஆச்சு. அவனுங்க இப்போதான் காலேஜே படிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஓ அப்படியா, ஹிஹி என்று இழித்து வைத்தான் அஸ்வின். ஆனால் அவங்க அப்படி சொன்னப்போ என் மனசு ரொம்ப உடஞ்சி போச்சாச்சு. மாமாவும் என்னை வேண்டாம்னு அனுப்புகிறாரு, இங்கே ஆன்ட்டியும் என்னை வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னு சத்தம் இல்லாமல் ரொம்ப நேரம் அழுதேன் தெரியுமா? அஸ்வின் அவள் முகத்தை நிமிர்த்தி அழுகிறாளா என்று பார்த்தான். என்னடா பார்க்குற, இந்த விஷயத்துக்கெல்லாம் இப்போ அழறதில்லை, அதெல்லாம் அப்போவே முடிஞ்சு போச்சு என்று சொல்லி கண்கள் சிமிட்டி புன்னகைத்தாள். அவளை தன் தோளோடு அணைத்து கொண்டான் அஸ்வின். இங்கே பாரு ரிதி, இந்த வலி, வேதனை, வருத்தம் எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு வந்துடு. இங்கேருந்து போனதுக்கப்புறம் உன் முகத்தில் எப்பவும் சிரிப்பு மட்டுமே இருக்கணும், சரியா? அதுக்கு நானும் மாமாவும் பொறுப்பு. நிச்சயமாடா, ஆனால் என்னை சுற்றி என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்காம எனக்கு நிம்மதியாக தூக்கம் வராது. அது சரி, வக்கீல்கிட்ட பேசிட்டியா? அவர்கிட்ட பேச முடியல, அவர் பிஸியாக இருக்காரு. அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட தான் பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து அவரை மீட் பண்ண டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எத்தனை மணிக்கு அவரை பார்க்க போகணும்? 10:30க்கு. ஓ ஓகே. ஆனால் மறுநாள் காலை 10 மணிக்கெல்லாம் ரிதன்யாவை தேடி வீட்டிற்கே வந்து விட்டார் வக்கீல் வடிவேலன். அவர் வந்ததை அறிந்து விழுந்தடித்து கொண்டு தங்கராஜு மோடி வந்தார். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.